பிர்லா போஸ் அப்படின்றது நிஜமாவே உங்களுடைய பேர்? நான் வந்து கேள்விப்பட்டது வேற பேர் அப்படி சொன்னாங்க. விஜய கிருஷ்ணா. என்னுடைய உண்மையான பேர் வந்து பாத்தீங்கன்னா அப்சல் பாஷா. அப்சல் பாஷா. என்கிட்ட விஜய் கிருஷ்ணான்னு சொன்னாங்க சார் யாரோ. என்னுடைய பேர் அப்சல், அப்பா பேர் வந்து பாஷா. அப்சல் பாஷா தான் என்னுடைய உண்மையான பேரு. நான் வந்து இங்க சென்னையில வேலை தேடி வரும்போது என்ஆர்டி கம்யூனிகேஷன் பிர்லா டிரான்ஸ்போர்ட்ல எனக்கு ஒர்க் கிடைச்சது. அதனால இப்போ என்னுடைய ஒர்க் என்னன்னா கலெக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல இருப்பேன். அப்போ என்னுடைய பேர் வந்து நிறைய பேருக்கு வந்து அது கேட்சபிளா இருக்காது. அப்சலா, அப்பாஸா, ஜீசா அந்த மாதிரி இருக்கும். அந்த பிர்லா டிரான்ஸ்போர்ட்டில் இருக்கிறதுனால பிர்லான்னு தான் என்னை கூப்பிடுவாங்க. இப்போ நான் சினிமாவுக்கு வந்ததுனால எங்கள் மேனேஜிங் டைரக்டர் வந்து ஒன் ஆஃப் த ஃபிலிம் ப்ரொடியூசர். அப்படி சினிமாவுக்கு வந்ததுனால அது பிர்லா வந்தது. கேபி சார் வந்து அது பிர்லா போஸ் அப்படின்ற மாதிரி அது நல்லா இருக்கும்டா. ஏன்னா பிர்லான்றது ஒரு ஃபினிஷாக இல்லை, அன்ஃபினிஷாக இருக்குது பிர்லா போஸ்ன்னு. இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு 3 யூனியன்ஸில் இருக்கிறேன். பிக் ஸ்க்ரீனில் இருக்கிறேன், ஸ்மால் ஸ்க்ரீனில் இருக்கேன், டப்பிங்கில் இருக்கேன். எல்லாத்துக்கும் பிர்லா போஸ்னா தான் தெரியும். அது இப்ப அப்படியே உங்களோட பண்ண கேரக்டர்ஸ் எல்லாருக்குமே பொருந்துடுச்சுல. பிர்லா போஸ் அப்படினாலே உங்களுடைய முகம் தான் வந்துட்டு எங்களுக்கு தெரியற அளவுக்கு அது வந்து வளர்ந்து நிற்கிறது. ரொம்ப அழகான ஒரு விஷயம் ஷேர் பண்ணிருக்காங்க. அப்படியே நம்ம அடுத்த காலர் கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் வணக்கம் மேடம். ரமேஷ் மேடம், பழனியில இருந்து. சார் இப்பதானே பேசுனீங்க நீங்க? மேடம் மறந்துட்டீங்களா சார் சொல்லாம? ஹலோ. அவர் வந்து ரொம்ப ஒரு ஆர்வத்துல உங்ககிட்ட பேசணும்னா இல்ல என்ன ஆச்சுன்னு தெரியல. 2 வாட்டி சரித்திரத்திலே நடக்காத ஒரு விஷயம் சொல்லுங்க. ஆமா, ஒரு வாட்டி கால் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இப்ப நாளைக்கு நிறைய பேர் கால் பண்ணி சொல்லுவாங்க, நேத்து உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சோம்னா லைனே கிடைக்கல அப்படின்ட்டு. ஆனா அவர் பாருங்க, அவருக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. ஆனா அவருக்கு மட்டும் 2 வாட்டி லைன் கிடைச்சிருக்கு. இதுதான் வாழ்க்கை. நம்ம ஷோட எண்டுக்கு வந்தாச்சு சார். ஹவ் ஆர் யூ ஃபீலிங்? இன்னைக்கு ஷோக்கு வந்தது நீங்க ஏதாவது பேசணும்னு நினைக்கிறீங்க, எங்க கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? காலர்ஸ் கிட்ட பேசும்போது எனக்கு உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுவும் எனக்கு தெரிஞ்ச ஹீரோஸாக இருக்கட்டும், டைரக்டர்ஸாக இருக்கட்டும், அவங்கள்ட்ட பேசுனதுல ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இது என்னன்னா, இந்த உலகமே வந்து இந்த அன்பு அந்த ஒரு அச்சாணியில் தான் வந்து இயங்கிட்டு இருக்கு. அது என்னன்னா, ஒரு தாய், பிள்ளை, மனைவி, நண்பர்கள், எல்லா உறவினர்கள் எல்லார்கிட்டையும் இப்போ அடுத்த நிமிஷம் என்னன்ற கணிக்க முடியாத ஒரு வாழ்க்கை தான் மனிதனுடைய வாழ்க்கை. அதை நோக்கி வந்து நம்ம பயணிக்கணும். இதில் விருப்பு வெறுப்பு, சண்டை, அது இது, நீ அவன் நீ இவன், அதெல்லாம் வேணாம். மனிதம் கண்டிப்பாக வந்து எல்லார்கிட்டையும் இருக்கணும். அந்த ஈகோ இருக்கக்கூடாது. அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து உலக நாடுகள்லாம் பாருங்கள் எவ்வளோ வந்து பாதிக்கப்படுறாங்க, மக்கள் எவ்வளோ பாதிக்கப்படுறாங்க. கண்டிப்பாக இவங்க எல்லாருக்காகவும் நம்ம ப்ரே பண்ணணும். இன்னொரு விஷயம், ஹைஜிக்கான ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம வாழ்வியல் முறைன்னு ஒன்று இருக்குது. நம்ம முன்னோர்கள் அழகாக வாழ்ந்து ஒரு 1000 வருஷம் 2000 வருஷம் வாழ்ந்து இப்படி தான் வாழணுன்ற ஒரு வாழ்வியல் முறை சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அது எந்த மதமாக இருக்கட்டும், மதம் சார்ந்து இல்லாதவங்களுக்கு கூட இந்த வாழ்வியல் முறை வந்து அவங்க சொல்லி கொடுத்துட்டு போயிட்டுருக்காங்க. நம்ம நாகரிகம் என்ற பேரில் வர்றது மருந்தாக மட்டும்தான் அது யூஸ் பண்ணிக்கணும். நம்ம லைஃப் அதே வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது. கண்டிப்பாக இந்த ஷோவில் வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு உண்மையாகவே சந்தோஷப்படுறேன். ரொம்ப எனர்ஜியாக ஃபீல் பண்ணுறேன். வசந்த் டிவி நேயர்களுக்கு என்னுடைய நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் டீமுக்கும் தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலி உங்ககிட்ட பேசினதுலே, இந்த ஷோ பண்ணதுல எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்க உங்க ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி தான், ஒரு நல்ல ஆக்டர்ன்றது எங்க எல்லாருக்குமே தெரியும். நீங்க ஆல்ரெடி ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ்ட் ஆக்டர் தான். அதை தாண்டி ஒரு நல்ல மனிதர் கூட வந்து ஒரு 1 hour நான் டிராவல் பண்ணது எனக்கு நிஜமாவே ரொம்ப ப்ரிவிலேஜ்டா இருக்கு. ரொம்ப தேங்க்யூ சார். உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம். எவ்வளோ அமைதியா பேசுறது, நம்ம வந்து அன்பை நோக்கி தான் வந்துட்டு எல்லாமே அதை சுத்தி தான் இருக்கு அப்படின்னு நீங்க சொன்ன விஷயமா இருக்கட்டும். எதுவாக இருந்தாலும் ஏன் சீரியஸா எடுத்துக்கிட்டு அடுத்த செகண்ட் இருப்போமா இருக்க மாட்டோமான்றதே தெரியல. எதுவுமே சீரியஸா எடுத்துக்காம ரிலாக்ஸ் வாழுங்க. அதே மாதிரி பழைய வாழ்வியல் முறையை அதை ஃபாலோ பண்ணி வாழுங்க. அதெல்லாம் நானும் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ எனக்குமே உங்ககிட்ட பேசினதுலே இந்த 1 hour ஷோ பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் ஐ ரியலி ஹோப் ஆடியன்ஸ் கூட அவங்களும் அப்படிதான் ஃபீல் பண்ணுவாங்க. யோசிச்சிருப்பாங்க எல்லாருமே, அவர் ஏதோ சொல்றாரு இல்ல, அவர் ஏதோ எவ்வளோ பொறுமையா எவ்வளோ அன்பை வந்து அவர் வெளிப்படுத்துறாரு அப்படின்றது. அந்த உங்க ஃப்ரெண்டு சொன்னது தான் நானும் திரும்ப வந்து ஹைலைட் பண்ண விரும்புறேன். நீங்க ஒரு நல்ல ஆக்டர் தாண்டி ஒரு நல்ல மனிதரா இருக்கீங்க. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் அ பார்ட் ஆஃப் திஸ் ஷோ. அண்ட் அப்படியே இந்த ஒரு அழகான நோட்டோட ஐ எம் ஆல்சோ சைனிங் ஆஃப் ஃப்ரம் திஸ். ஹலோ, உங்களுடன் திஸ் இஸ் மீ கலையரசி கண்ணன். டாடா, பை பை, தேங்க்யூ கைஸ்.